17வது வட்டார நகர சபைக்கு உட்பட்ட மக்களின் தபால் பெட்டிகளில் சமீபத்திய விசித்திரமாக காந்த வணிக அட்டைகளும் ஒரு குறிப்பும் போடப்பட்டிருந்தன. இது ஒரு புதிய வகை மோசடி திட்டம் என்பதை அறிந்த நகரசபை நிர்வாகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ் தளத்தில் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. எச்சரிக்கை: இந்த ஆவணம் நகரசபையால் விநியோகிக்கப்பட்டது அல்ல. இதில் உள்ள எண்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு திட்டமிட்ட மோசடியாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது என பாதுகாப்பு மற்றும் தடுப்பு பிரிவின் துணை மேயர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த அட்டைகளை விநியோகித்த நபர்கள் குறித்து தீவிர விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பகுதி மக்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள காந்த அட்டைகளில் உங்களது மாவட்ட நகர சபையினரால் வழங்கப்படும் அன்பு பரிசு என அச்சிடப்பட்டு அவசர தேவைக்கான பூட்டு தொழிலாளர்கள், பிளம்பர்கள், இலத்திரனியல் பணியாளர்கள் மற்றும் கண்ணாடிகளை சீரமைப்பவர்களின் பயனுள்ள எண்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஆனால் இதில் உள்ள பிளம்பர், இன்ஜினியர் மற்றும் கண்ணாடிகளை சரி செய்பவர் ஆகிய மூவருக்குமே ஒரே தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மோசடியை அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த காந்த அட்டையில் அவர்களின் 1 மணி நேர கட்டண விவரங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் மிக சிறிய எழுத்துக்களில் இந்த துண்டு பிரசுரத்திற்கும் அரசு சேவைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களின் அவசர தேவையை பயன்படுத்தி அரசாங்கத்தின் பெயரை கூறி பணத்தை பறிக்க முயலும் இந்த ஏமாற்று வேலைக்கு மக்கள் பலியாக வேண்டாம் என பாரிஸ் நகர சபை எச்சரித்துள்ளது.